வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. உதயநிதி அவர்களை பற்றிய செய்தி இன்றைக்கி ஜூவியில் வந்திருக்குது. ஏற்கனவே நிறைய பேர் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருந்த செய்தி இன்றைக்கி பொது வழியில் வந்துருச்சு. பேசி தான் ஆக வேண்டிய கட்டாயம். ஏன்னா தனி மனிதரை பற்றி நம்ம பேச வேணான் இருந்தோம். இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களை பேசி தான் ஆக வேண்டும். நீங்கள் ஒரு முதலமைச்சரின் மகனாக இருந்தால் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் துணை முதல்வர் அப்படிங்கும்போது அவருக்கு பல பொறுப்புகள் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ரொம்ப முக்கியமான துறை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர்களை பற்றி ஏன் ஜூவியில் கழுகாரில் இந்த மாதிரியான செய்தி வந்திருக்குது. ஒன்று, இது ஏற்கனவே நிர்வாகிகளிலிருந்து பொதுமக்களுக்கே நிறைய பேர் கூட தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னொரு சம்பவம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி திமுக அரசில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா வெளியிட்ட ஒரு கட்டுரை. இவங்க அந்த சமூக நல விடுதியெலாம் இப்போ நிறையா நிதி கொடுத்துருக்கோன்னெலாம் சொன்னாங்க. அங்கே போய் உள்ளே போய் பார்த்தா புழு சாப்பாட்டில் இருக்குது. ஹைடெக்காக வசதி பண்ணி கொடுக்குறேன்னாங்க. இங்கே ஹைடெக் வசதியே இல்லை. தினமும் பேப்பர் வரும், நாங்கள் முரசொலியை தவிர எதுவும் வரமாட்டேது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக பேச போகிறோம். அதற்கு நடுவில் உதயநிதி அவர்களை பற்றி ஜூவி சொன்னதை அப்படியே நம்ம படிக்கிறோம். உடல்நலக் குறைவால் முதல்வர் ஸ்டாலின் கடந்த ஒரு வாரமாக மருத்துவமனையில் தங்கியிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதல்லவா? அதனால் கட்சியிலும் ஆட்சியிலும் ஏகப்பட்ட பணிகள் தேக்கமடைந்து விட்டனவாம். ஓஹோ, அப்படியானால் உதயநிதி என்ன செய்கிறார்? முதல்வருக்கு துணையாக இருப்பார் என்று தான் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட்டது. உடனே அந்த கதையை ஏன் கேட்குறேங்க? ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தில் ஓடிபி வாங்க நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் அந்த பணிகள் மொத்தமும் முடங்கி போய் கிடக்கின்றனவாம். மொபைல் நம்பர் ஓடிபி இல்லை என்றால் உறுப்பினர் சேர்க்கை என்ற பெயரில் இஷ்டத்துக்கு கணக்கு காண்பித்து விடுவார்கள் நிர்வாகிகள். இத்தனை பேருக்கு இவ்வளோ டார்கெட் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்குது திமுக. ஏற்கனவே அவங்க தெரியும், ஒரு 4 மாவட்ட செயலாளர்கள் சரியாக செயல்படலான்னு முதல்வர் நேரடியாக கண்டித்தார். இப்போ ஒருவேளை ஓடிபி இல்லைன்னு சொன்னவொன்னு நீதிமன்றம் சொன்னோன்னே பிரச்சனையே இல்லை. ஒரு செல்லுக்கு 4 பேர் பண்ணலாம். அப்படிங்கும்போது இன்னும் நிறைய உறுப்பினர்களை சேர்க்க திமுக அதை முன்னெடுக்கிறதுக்கு காரணம் நம்ம வாக்காளர்கள் யாருன்னு அடையாளம் கண்டுக்கிட்டு தேர்தல் நேரம் வரும்போது கவனிப்பு பண்ணுறதுக்கு. முதலுக்கே மோசம் வந்த மாதிரி வரக்கூடிய தகவல்கள் திமுகவை கவலையில் ஆழ்த்திட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு? இதை சரி செய்யவும் அடுத்த கட்டமாக உறுப்பினர் சேர்க்கை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். சிஎம் எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டம் போட்டார். மண்டல பொறுப்பாளர்கள் கூட்டத்தை நடத்தினார் ஹாஸ்பிட்டல்லையே. ஆஸ்பத்திரியில் நடந்த அந்த ஆய்வு கூட்டத்துக்கே லேட்டாகத்தான் போயிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின். இப்போது புரிகிறதா? புரிகிறது. பாவம்தான் முதல்வர். மேலும் சொல்லும், முதல்வர் மருத்துவமனையில் அட்மிட் ஆனதால் மக்கள் பயன்பெறும் ஏராளமான அரசு திட்டங்களும் ரத்தாகியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி இவங்க எழுதுறதுக்கு முன்னாடியே சொன்னோம். அப்பா இந்த மாதிரி இருக்கும்போது, முதல்வர் அவர்கள் இருக்கும்போது நீங்கள் நிறைய ஆய்வு கூட்டத்தை பண்ணியிருக்கலாம், நிறைய அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். முதல்வர் எங்கெங்கே போகிறாரோ அங்கே போய் அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது அப்பா தான் சட்டசபையில் உங்களுடைய நிதிநிலை அறிக்கை, அந்த அறிக்கையை வாசித்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஒரு வாரம் உங்களுடைய ஆக்டிவ் அப்படிங்கிறத பார்த்து என்னங்க உதயநிதி அடுத்த முதலமைச்சர் இவர் தான் கொடுக்கணும்னு பொதுமக்களே சொல்லக்கூடிய அளவில் இருக்கணும் உங்களுடைய பணி. ஏன்னா முதலமைச்சர் எந்த அளவுக்கு ஓடி ஆடி உழைக்கிறாருங்கிறது நாடறியும் இந்த வயசுலையும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உதயநிதி அவர்கள் இந்த ஒரு வாரத்தை தனக்கான நேரமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன் இந்த ஒரு வாரங்கிறோன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னென்னா, இல்லைங்க உதயநிதி அவர்கள் சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டுறாங்க அதிகாரிகள். முதல்வரை சுற்றி நிறைய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க உதயநிதி சொல்கிறதையே கேட்க மாட்டுறாங்க. உதயநிதியால் போஸ்டிங்கே எதுவும் போட முடியல, எந்த விஷயமும் பண்ண முடியல. அப்படிங்கும்போது அவருக்கு இயற்கையிலேயே ஒரு வருத்தம் இருக்கத்தானே செய்யுன்னு சொல்லும்போது, இப்போ லகான் உங்கள் கைக்கு வந்தபோது சிறப்பாக செயல்பட்டு இருக்கலாம். இன்னொரு பக்கம் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்று வரை பொறுப்பற்ற முறையிலேயே இருக்கிறார் உதயநிதி என்று ஆதங்கப்படுகிறார்கள் சீனியர்கள். அத்துடன் கடந்த சில மாதங்களாகவே ஓய்வின்றி பல மாவட்டங்களுக்கு முதல்வர் சென்று வந்ததால் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஆனாலும் அவரின் பொறுப்பில் பாதியை கூட உதய் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதனாலேயே இப்போதும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறார் முதல்வர். அதனால்தான் மருத்துவமனையில் இருந்த போதும் பணிகளை பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார் முதல்வர். இனியும் உதய் இப்படி அக்கறையின்றி பொறுப்பற்று செயல்படாமல் இருந்தால் முதல்வருக்கு மேலும் மேலும் கஷ்டம் என்று கலங்குகிறார்கள் குடும்பத்தினர். அதாவது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயநிதி அவர்கள் ஒரு தனி மனிதராக இருந்தால் நம்ம அவர் விமர்சிக்க போகிறதில்ல.
ஒரு துணை முதல்வர் அப்படிங்கும்போது அரசாங்க நலத்திட்டங்கள் எவ்வளவோ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை மாநகராட்சியில் இன்றைக்கி கழிப்பிடம் அப்படிங்கிற பேரில் நிறையா இடத்துல வந்து டெண்டர்லாம் விட்டுருக்காங்க. எப்போ போனாலும் மூடி தான் இருக்கும். பெரும்பாலான கழிப்பிடங்களில் சுகாதார வசதிகளே இல்லை. ஆனால் அதுக்கு பல கோடி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய பணம் தான். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் காசு கொடுத்து சரியாக பண்ணலைன்னா நம்ம கேட்குறோம். ஆனால் நம்ம பணம் கொடுத்து இந்த பொது கழிப்பிடம் கட்டும்போது அது இந்த கோபம் மக்களிடம் வரமாட்டேது. இவர்கள் எப்பயும் வராது என்று நினைக்கிறார்கள். அது வந்து காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஒன்று, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், தாம்பரம் பக்கத்தில் நினைக்கிறேன், அந்த சமூக அந்த காப்பகம், அந்த காப்பகத்தில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு பாலியல் பிரச்சனையாகி அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆண் காவலர் தான் காரணம், வாட்ச்மேன் தான் காரணம்னு சொல்லி, ஆண் வாட்ச்மேன் தான் காரணம்னு சொல்லி சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் வந்து இல்லை பெண்களை போட போகிறோம் இப்போ தான் போடுறாங்க, இத்தனை வருஷமாய் ரைட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து சமூக நலக்கூடம்னு பேர் மாற்ற போகிறோம் அப்படின்னாங்க. சரி, ஏதோ புதுசாக பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஹைடெக் வசதி, வைஃபை எல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அறிவிப்பு பண்ணி அதுக்கு பல கோடிகள் ஒதுக்குனாங்க. சமீபத்தில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா அவர் வந்து ஒரு கட்டுரை போட்டுக்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ரொம்ப தெளிவாக அங்கே இருக்கக்கூடிய அவலங்களை எழுதி முரசொலி ஒன்று தான் வருது, சாப்பாட்டில் புழு இருக்குது, சுகாதார வசதிகளே இல்லைன்னு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. இந்த கட்டுரையெல்லாம் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க பார்க்குறாங்களான்னு தெரியல. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பார்க்கிங் பிரச்சனை அது ஒரு பெரிய பிரச்சனையாகி யார் டெண்டர் எடுத்தா, எப்படி எடுத்தா, அதுக்கப்புறம் மாநகராட்சியிலேருந்தே ஒரு அறிக்கை வந்தது. அப்போ நாங்கள்லாம் கொடுக்கலன்னு ஒரு அறிக்கை வந்தது. ஏற்கனவே நீதிமன்ற அவமதிப்புக்கு வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையர் ஆனானார்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசுடைய சீஃப் செக்ரட்டரி 2 பேர் போய், சிவதீஷ் மீனா அவர்களும் இப்போ இருக்கக்கூடியவர்களும் 2 பேரும் போய் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு உயர்நீதிமன்றம் வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னது உண்டு. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் வந்து போலீஸ் ராஜ்யமாக நடக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நிதி நிலைமை இல்லாமல் தமிழ்நாடு அரசு நிதி பற்றாக்குறையில் தள்ளாடுகிறதான்னு கேட்டுட்டாங்க. இப்படி பல விஷயங்களை இன்றைக்கி நீதிமன்றம் வாயிலாக இடித்துரைத்து கொண்டே இருக்குது. நேற்று உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அப்போ செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக 2000 பேர் சாட்சியை நீங்கள் உள்ளே சேர்த்துருக்கீங்கன்னு கேட்டாங்களா இல்லையா? நீங்கள் தானே அடிக்கடி சொல்லிகிட்டு இருக்கீங்க எங்களை வந்து யாரும் குறை சொல்ல முடியாத அரசுன்ட்டு. அப்போ உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றமும் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுதா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுனா காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறாருங்கிறீங்களே, இது யார் சொல்லி பேசுகிறாரு? ஒன்று. இன்னொன்று, பொதுவாகவே வந்து ஒரு தலைவருக்கு மகனாக பிறந்தால் அவங்களுக்கு வந்து அதாவது சொல்கிறது நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். என்ன நல்லது அப்படின்னா டக்குன்னு மேலே வந்துடுவாங்க. ஆனால் என்ன தர்ம சங்கடம்னா அப்பாவால் மேலே வந்துட்டாங்க, சொந்த முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து இத்தனை வருஷமாக வந்தாலும் கலைஞர் அவங்க பிள்ளைப்பா அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பல பேர் இல்லைங்க, அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்தார், மேயராக இருந்தார், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதல்வராக இருந்தார், படிப்படியாக வந்தாருங்க, 50 வருஷம் ஆச்சுங்க இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உதயநிதி அவர்களை பற்றி எடுத்தோன்னா என்ன சொல்ல, எல்லாருமே வந்தார், டக்குன்னு சிஎம் ஆனார், துணை முதல்வர் ஆகிட்டார்ப்பா, அவ்வளோதான். அப்போ இந்த சொல் மறைய வேண்டும் என்றால் கடுமையாக உழைக்க வேண்டும். நீங்கள் பதவிக்கு ஆசைப்படுறீங்க, தமிழ்நாட்டை ஆளணும்னு நினைக்கும் போது எவ்வளோ ஒரு உழைப்பு. கலைஞர்கிட்ட அதாவது உங்கள் தாத்தாவை பாட்டு நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். கலைஞர் அவர்களுடைய உழைப்பு உங்களுக்கு தெரியும். ஸ்டாலின் அவரோட உழைப்பும் எல்லை மீறியதால் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அடையணும்னா உழைக்கணுங்க முதல்ல. அப்போ உழைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோணுது, சிலது வந்து கஷ்டப்படாமல் கிடைக்கும் போது இயற்கையிலேயே அதனுடைய எப்படி சொல்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் போயிடும். எடுத்தோன்னே வந்தோன்னே கொடுத்துட்டாங்க. கஷ்டப்பட்டு ஒரு கழகத்தில் கிளை செயலாளராக இருந்து நகர செயலாளராகி எம்எல்ஏவை பல பிரச்சனைகளை சந்தித்து அமைச்சராகி அப்பாடான்னு வந்து உட்காந்துருக்காரு பாருங்கள் எடப்பாடி. அவருக்கு தெரியும் கிரவுண்டில் என்ன ரியாலிட்டின்னு. தெரியுமா தெரியாதா? திருமாவளவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்காருன்னா ஏழைகளுடைய கஷ்டம் தெரியுமா தெரியாது அவருக்கு? வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்முறை அவருக்கு தெரியும் கஷ்டம். டாக்டர் ஐயாவுக்கு தெரியும் கஷ்டம், அன்புமணிக்கு தெரியாது. டாக்டர் ஐயா அவர்களுக்கு தெரியும் கஷ்டம். கொஞ்சம் சொல்லி பாருங்கள், டாக்டர் ஐயாவையும் பாருங்கள், அன்புமணியும் பாருங்கள். அதே தான் இங்கே. அன்புமணி அவர்கள் வந்து இயற்கையிலே செல்வ செழிப்பாக வாழ்ந்தவர், ஏழைகளோட கஷ்டமே அவருக்கு தெரியாது. அப்போ யாரை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும்ங்கிறத கொஞ்சம் யோசிங்க. இதெல்லாம் விட்டுட்டு அப்படியே இந்த பக்கம் வாங்க. கொஞ்ச நாளாமல் உதயநிதி அவர்களுடைய ஃபோட்டோ எதுலேயுமே இல்லாமல் பார்த்துக்கிறாங்க பார்த்தீங்களா? ரொம்ப தெளிவாக வியூக வகுப்பாளர்கள் இல்லைங்க, உங்களை முன்னிறுத்தினா தான் ஓட்டு கிடைக்கும், தெளிவாக பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்வருக்கு கார் ஓட்டி வந்த சபரீசன், அதாவது இப்போ எளிமையாக அதை சில உடன்பிறப்புகள்லாம் கடந்து போகிறாங்க, கமெண்ட் போட்டு நம்மளை திட்டுறாங்களே, கொஞ்சம் யோசனை பாருங்கள். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி பிஜேபிக்கு எதிராக நீங்கள் போர்க்கொடி தூக்கியிருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தது பெருமைன்னு தங்கம் தென்னெடுத்து சொன்னார். அதுக்கு யாருமே கமெண்ட் போடுறீங்க, அதுக்கு மட்டும் சொல்லுங்கள்.
இப்போ திமுக உடன்பிறப்புகள் கமெண்ட் போடுறவங்க அவர் வந்து தங்கம் தென்னரசு சொன்னது சரியா தப்பா? பாசிச பாஜகவை நம்மளும் எதுக்குறோம், உங்களோட தீவிரமாகவே நான் எதுக்குறேன். அப்போ பாசிச பாஜக ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்றது யார்? நீங்கள் தானே. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கவர்னர் வந்து டக்குன்னு ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்லுவார், அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டுவீங்க. கவர்னர் உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அதே கவர்னர் மாளிகையில் போய் நீங்கள் டீ சாப்பிடுவீங்க. கேட்டால் கவர்னர் மேலே உங்களுக்கு மரியாதைம்பிங்க. முதல் வருஷம் மரியாதைம்பிங்க, அடுத்த வருஷம் மரியாதை இல்லைம்பிங்க. மரியாதை இல்லைன்னு நீங்கள் சொல்லும் போது உடன்பிறப்புகள் பார்த்தீங்களா ஸ்டாலினை கவர்னர் ஆட்டங்காண வச்சுட்டாரா சொல்லுவீங்க. அடுத்த தடவை போய் கவர்னரை சந்திக்கும் போது என்னங்க கவர்னரை சந்திச்சிட்டாரே, வீரம் எங்கெல்லாம் எங்கே போச்சுன்னா இது வந்து விவேகம், இது வேற ஒரு மேட்ரு. கவர்னருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குங்க. போன வருஷம் அந்த மரியாதை இல்லைன்னு அதுக்கு பேச்சே இல்லை. இன்றைக்கி காலையில் பேப்பரில் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ அவருடைய பேரை வந்து ஒருத்தரை கார் ஏற்றி கொண்டு பெரிய பிரச்சனையாகி பார்த்துருப்பீங்க நீங்கள் பேப்பர்லலாம். அப்போ வரக்கூடிய தகவல்லாம் இப்படி வந்ததுன்னா திருபுவனம் மேட்ரு அப்படிங்கும்போது எதையுமே கண்டுக்காமல் இன்றைக்கி வந்து திமுகவுக்கு மொத்தமாக மக்கள் போய் ஓட்டு போடுவாங்கன்னு இவங்க எப்படி நினைக்கிறாங்க? ஒன்றே ஒன்று தான். ஏற்கனவே வந்து போன தேர்தலில் யார் இவர்களுக்கு பக்கபலமாக இருந்தார்கள்னா மாப்பிள்ளை. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆதவர்ஜுனாவை கொண்டு வந்தது மாப்பிள்ளை, பிரசாந்த் கிஷோரை கொண்டு வந்தது மாப்பிள்ளை, நிதிகளை திரட்டியது மாப்பிள்ளை. உண்மையிலே உன் பக்கத்தில் சமீபத்தில் நடந்த ஈரோடு தேர்தல் நடந்ததில்ல, அங்கே போய் வந்து வேளாண் சமூகத்தினரை சந்தித்து நான் வந்து வஉசிக்கு செலவைக்கிறோம், நீங்கள் வந்து நம்ம கட்சிக்கு தான் ஆதரவு தெரிவிக்கணும், அந்த சமூக மக்களை கொண்டு வந்தது மாப்பிள்ளை. உண்டா இல்லையா? அப்போ வந்து மாப்பிள்ளை வந்து இன்றைக்கி தேர்தல் அப்படிங்கும்போது மாப்பிள்ளை ஞாபகம் வரும், தேர்தல் முடிஞ்சோன்னா ஞாபகம் வராது. இப்போ என்னென்னா மாப்பிள்ளைக்கு எம்பி ஆகணுங்கிற ஆசை வந்து விட்டது. தப்பு இல்லை, ஏன்னா உழைக்கிறாரு, திமுக நினச்சா கொடுக்கலாம், நம்ம எதுவும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சென்ட்ரலுக்கு மாப்பிள்ளை போகிறாருன்னு வரக்கூடிய தகவலை உறுதிப்படுத்தும் விதமாக டீல் என்னவாக இருக்கும்? நான் உங்களை 2026 ஜெயிக்க வைக்கிறேன், என்ன டெல்லிக்கு அனுப்பிடுங்க, அவ்வளோதான், வேறு என்ன டீலு? அதனால தான் முதல்வருக்கு கார் ஓட்டியாக வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்கிறோம், யார் நல்லது பண்ண வந்தாலும் நம்ம விமர்சிக்கலாம், நம்ம பாராட்டுறோம். நல்லது பண்ணுங்கன்னு தான் மக்கள் சொல்கிறாங்க. இப்போ உதயநிதி அவர்கள் செயல்பாட்டில் ஜூவி எழுதியிருக்குது. ஜூவிக்கு என்ன தனிப்பட்ட முறையில் உதயநிதி அவர்கள் காழ்ப்புணர்ச்சியாக? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தப்பாலாம் எழுதலை அவங்க. பேசுகிறதுனா நிறைய பேசலாம். தம்பிகள் அப்படிங்கிறவங்க வந்து கோடிக்கணக்கில் சம்பாரித்தது யாரால்? 120 கோடிக்கு ஒருத்தர் வாட்சி கட்டியிருக்காருன்னா எப்படிங்க கட்டுறாரு? அப்போ திமுகவில் இருக்க நிர்வாகிகள் கிளை செயலாளராக படிப்படியாக உயர்ந்து கஷ்டப்பட்டு இன்னும் அடிமட்டத்தில் இருந்து எவ்வளவு பேர் திமுக செலவு பண்ணிட்டு நடுரோட்டில் இருக்காங்க தெரியுமா நிர்வாகிகள்? அப்போ இந்த தம்பிகளை பார்த்து நிர்வாகிகள் என்ன நினைப்பாங்க? நம்ம காலங்காலமாக கஷ்டப்படுறோம், யாருமே இல்லை, அவருடைய ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக கோடியாக சம்பாதிக்கிறாங்க, கட்சிக்கு வேறு கெட்ட பேர் நினைப்பாங்களா, நினைக்க மாட்டாங்களா? இது எல்லாம் நம்ம சொன்னோம்னா என்னங்க நீங்கள் காழ்ப்புணர்ச்சியில் இப்போ என்னங்க காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறோம்? பிஜேபி தான் நேற்று திட்டினோம், தொடர்ந்து பிஜேபி திட்டுவோம், மாற்று கருத்து இல்லை. அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய விஜயோடைய செயல்பாட்டை விமர்சிக்கணும்னு நல்லா அவங்க பண்ணணுன்னு தான் சொல்கிறோம். அதனால் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்கிறோம், தொடர்ந்து அதுதான் அடிக்கடி சொல்லுவோம். இன்றைக்கி இந்த விஷயத்தை பொறுத்த ஜூவி எழுதிய கட்டுரையை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் யோசிக்கணும். இன்றைக்கி வந்து குடும்பத்தில் இருக்கவங்களும் இதை யோசிப்பாங்க. இதை மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன சொல்கிறோம்? நீங்கள் ஜாலியாக இருங்க, நிம்மதியாக இருங்க, ஆரோக்கியத்தோடு இருங்க, நாங்களும் வாழ்த்துறோம், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் ஒரு பொறுப்புக்குன்னு வரும்போது அந்த பொறுப்புக்குரிய அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா நாட்டு மக்களுக்கு நல்லது. இப்போ இந்த உங்களுடன் ஸ்டாலின் இவ்வளோ பேர் மக்கள் நிற்கிறாங்களே, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு யோசிக்க வேணாம். 4 வருஷம் ஆண்டிங்களே, இந்த பட்டாக்காகவும் இதுக்காகவும் எவ்வளோ மக்கள் இன்னும் க்யூவில் நின்று கொண்டு இருக்கிறார்களே, அந்த மக்கள்கிட்டலாம் நீங்கள் மனு வாங்கி ஒருவேளை அவங்கள பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் பேக் ஃபயர் ஆக போகுது. நீங்கள் ஒழுங்காக அந்த முகாமை நடத்தியிருக்க வேணாம், தேவையில்லாம் அந்த முகாம் நடத்தி எல்லாத்தையும் வர வச்சு அப்ளிகேஷன் வாங்கி அவங்களுக்கு அதாவது நீங்கள் எதுவும் அமைதியாக விட்டுருந்தா கூட மக்கள் அமைதியாக இருந்திருப்பாங்க. அப்ளிகேஷன் வாங்கி மறுபடியும் நீங்கள் பண்ணாமல் விட்டிங்கன்னா மக்கள் கொந்தளித்து இதுக்கே மக்கள் கொந்தளித்து போய்கொண்டு இருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.